ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான் மக்களுக்காக நாங்கள் ஒரு வேலை செய்யலான்னு நம்ம வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா அதில் எத்தனை தடங்கு வருது, எவ்வளோ இடைஞ்சல் வருது தெரியுமா? அதே மாதிரி தான் எங்கள் பையனும் இங்கே அவர் இடத்துல வந்து தொட்டி கட்டினாரு. அதே மாதிரி கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. எங்கள் கம்பெனிலே நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் புதுசாக ஆரம்பித்து தொட்டி கட்டி இந்த மிஷின்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வச்சது தண்ணி ஊற்றுனாங்க தொட்டி கட்டின தொட்டிக்கு தண்ணி ஊற்றின இடத்துல பாருங்க இடிஞ்சு விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு வேலையை நம்ம நல்லது நினச்சி நம்ம உழைக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எதையுமே நம்ம செய்கிறோம். அது என்னதான் தெரியல, நஷ்டத்தில் போய் விடுது. எவ்வளோ மன கஷ்டம், எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எவ்வளோ பெரிய தொட்டி, தண்ணி கொஞ்சம் வேகமாக ஃபோர்ஸாக அடிச்சிருக்கிறாங்க. எப்படி கட்டின தொட்டி தண்ணியை அடித்தா விழுவும்? எனக்கு ஒரு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அது விழுந்தது இல்லாமல் மிஷின் இங்கே பாருங்க, ஓடுற மிஷினில் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் திரும்பி இப்போ சுத்தப்படுத்தணும். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அதை கட்டணும். இப்போ இந்த மிஷின் எல்லாத்தையும் எடுத்து அந்த தொட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ஜேசிபி வர சொல்லி இந்த செவரை இடித்து விட்டோம். இடித்த செவரை அள்ளணும்னு சொல்லிட்டு இந்த மிஷின்லேருந்து இருந்த செவரை எடுத்து விட்டுருச்சு ஜேசிபி. இந்த ஜேசிபி இந்த அது என்னது இன்னொன்று இருக்குமே, அது என்னது பெரிய கிரெயினா, அதெல்லாம் இல்லைன்னா இது மாதிரி வேலையெல்லாம் எப்படி நடக்கும்னே தெரிலங்க. ஆளுங்களெல்லாம் வச்சு செஞ்சோம்னா எத்தனை நாள் ஆகும்? இதெல்லாம் 2 மணி நேரத்தில் செஞ்சிடுறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல காசு வாங்கிடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு மிஷின் ஒன்றாலே 1500 1800றாங்க. இது எப்படியும் அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து போட எப்படி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கே 5000. ஆனாலும் அதுவே கரெக்டான ஆளுங்க செஞ்சாதாங்க. இல்லைன்னா அதையும் டேமேஜ் பண்ணி நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. காசும் கொடுத்து நஷ்டமும் பட்டு திரும்பி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கும் நஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது. அதனால கரெக்டான ஜேசிபியை கூப்பிட்டு கரெக்டான வேலையை பாருங்க. நிறைய இடத்துல ஜேசிபிக்காரங்க வந்து ஒரு இடத்த சரி பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு தான் போறாங்க. ஆனா இவர் பரவாயில்ல, இந்த ஜேசிபிக்காரங்க நாங்கள் கூப்பிட்டது ஓரளவுக்கு லக்கு தான். கரெக்டாக எங்களுக்கு செஞ்சாரு. டைம் ஆனாலும் நிறுத்தி நிதானமாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தொட்டிலேருந்து மிஷின்லேருந்து அந்த கல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு மிஷின் டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும்ல. சும்மா சர்வசாதாரணமாக லட்சக்கணக்கில் போட்டு எங்கள் தம்பி வந்து ரெடி பண்ணார், வேலு தம்பி. அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம என்ன ஆதரவாக பேச தான் முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் சும்மா ஒரு 10க்கு 20 ஏதோ தொட்டி கட்டினாச்சு எங்கள் பையன். அதுவே இடிஞ்சு விழுந்ததுக்கே ரொம்ப மனசு கஷ்டம். அதுக்கே 25,000க்கு மேலே செலவானுச்சு. இது இவ்வளோ பெரிய தொட்டி கட்டி எடுக்கிறதுக்கு 4 நாள் ஆணுச்சு. அது கீழே விழுந்து டேமேஜ் ஆகி அதே ரீஒர்க் பண்ணணும்னா எவ்வளோ செலவு பாருங்க. இங்கே வருங்க, இது கிரெயின் வந்து இந்த பெரிய கிரைண்டரை தூக்குது. இதாங்க அந்த கல் அடிக்கிற மிஷின். இது இந்த வந்து கிரெயின் வந்து தான் தூக்குனுச்சு. கிரெயின் வந்து தூக்கி மெதுவாக பொறுமையாக மேலே வேற இதில் செட்டு வேற போட்டோம்னா அந்த செட்டுலையும் இடிக்கக்கூடாது, செட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது. பார்த்து பொறுமையாக இது மாதிரி வேலை தெரிஞ்சவங்களா பார்த்து வேலை செஞ்சாதாங்க. இல்லைன்னா பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது மாதிரி கஷ்டம் நஷ்டம் எதுக்காக வருதுன்னு தெரியல. கடவுள் துணையா இருக்கிறாரு. பெரிய விபத்துல வர்றத இது மாதிரி போயிருச்சோன்னு ஒரு அவநம்பிக்கையா பேசிக்க வேண்டியதான், மூட நம்பிக்கை. இருந்தாலும் சாத்தியமே இல்லைங்க இந்த தொட்டி உழுவுறதுக்கு. கட்டி 2 நாள் 3 நாளா 1 வாரம் கூட இருக்கும். 1 வாரம் கழிச்சு தண்ணி தான் விட்டாங்க. அது சும்மா லைட்டா தண்ணி விட்டுருக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பம்பு செட்டு போட்டு பெருசா ஓசு இருக்கும் பாருங்க, அதுல அடிச்சோன்னா செவுரை இழுத்துட்டு போய் தள்ளிருச்சு. ரொம்ப சிரமங்க. நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன். நஷ்டம்னாலும் நஷ்டம், மன கஷ்டம். ஆனால் நஷ்டம் எவ்வளோ பாருங்க செலவு. வேலை ஆரம்பிக்கலான்னு நாங்களும் 2 மாசமா இதை ட்ரை பண்ணி ஏதோ ஒரு முயற்சி பண்ணி எப்படியோ மிஷின் வந்துருச்சு. வந்த மிஷினை செட் பண்ணி முத தொடங்கிடலான்னு பூஜையெல்லாம் போட்டு தான் தொடங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி ஆகி போயிடுச்சு. இது யார் மேல குத்தோன்னு சொல்லலை. நம்ம என்ன தப்பு செஞ்சோம் தண்டனைன்னு தெரில. இது தண்டனையா இல்லை இது ஒரு முன்னெச்சரிக்கையா என்னன்னு தெரில. சரி, எது இருந்தாலும் ஓகே.
அப்படியே கிரைன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக எடுத்துருச்சுங்க. ஒரு பொருள் 2 பொருள் இல்லைங்க, மிஷினில் அந்த கிரைண்டர் எடுக்கணும். அடுத்தது அந்த சுற்றி வருதுல பெல்ட்டு, அதை தனியாக தூக்கணும். அதெல்லாம் போல்டை போட்டு ஒன்று ஒன்றா கழட்டி 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 ஒவ்வொருத்தரும், அதுவும் வெயில், உச்சி வெயிலுங்க, சூரிய பகவான் வச்சு செய்கிறாரு. அக்னி நட்சத்திரம்லாம் அமைதியாக இருந்தார், இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருங்க. இந்த எடுக்கும் போது ஒவ்வொன்றையும் கழட்டி கழட்டி எடுத்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம். அதை திரும்பியும் கழட்டி திரும்பி எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சுங்க. இது மாதிரி யார் யாருக்கு நடக்குதுன்னு தெரில, இது மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்குமான்னு தெரில. ஆனால் எங்களுக்கு நடந்த மாதிரி, எங்களுக்கு தான் இப்படி நடக்குதுன்னா நாங்கள் போகிற இடமும் இப்படி தான் நடக்குதுன்னு எனக்கு ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. கடவுளே நல்ல வழி விடு, இதோட எங்களுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு, அடுத்தது இது ஒரு அச்சு மிஷினுங்க. இந்த அச்சு மிஷினையும் கிரைன் வச்சு தான் தூக்குனாங்க. இதுமே தூக்கவோ அவ்வளோ சிரமம். ஏன்னா மேலே செட்டு இருக்குல்ல, அதில் லைட்டாக ஆனாலும் செட்டே ஆடி போயிடும். அப்படி ஒரு சேஃப்டியாக தூக்கணும். இங்கே எத்தனை அடி, எப்படியும் 5 அடிக்கு கீழேருந்து மேலே தூக்கி கொண்டுட்டு போய் பக்கத்தில் வைக்கணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இது ஜேசிபி கிரெயின்லாம் இல்லைன்னா வச்சுங்க, உங்களுக்குலாம் ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட். அவங்களாம் எப்படி கற்றுக்கிட்டு ரிஸ்க் எடுத்து கரெக்டாக செய்கிறாங்க. எதையும் டேமேஜ் பண்ணாமல் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி தம்பிங்களா. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இதை எப்படி வீடியோ போட்டு எப்படி பேசுறதுன்னு தெரில. ஏதோ எனக்கு ஆதங்கமாக இருக்குது, ஏதோ பேசியிருக்கிறேன். இதுக்கு அப்புறமும் எதுவுமே நல்லது தான் நடக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என் வீடியோக்கு லைக் போடுங்க.